Hello friends, மூணாவதா நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸோட வீடியோ பார்க்க போகிறோம். அது டெக்ஸ்ட்டுகள் நம்ம எழுதுகிற டெக்ஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் வந்து அது எப்படி வரணும், போல்ட்டாக வரணுமா, இட்டாலிக்காக வரணுமா, அதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கணுமா, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஹெச்டிஎம்எல் எப்படி நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ஒரு நோட்பேட் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணுறது மட்டும் ஹெச்டிஎம்எல்னு போட்டு சேவ் பண்ணிக்கணும். HTML ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அதை வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னு போட்டு .html போட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு HTML ஓப்பன் பண்ணியாச்சு. வழக்கம் போல் ஹெட்டு போட்டுப்போம். டைட்டில் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். டைட்டில் க்ளோஸ் பண்ணிப்போம். ஹெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாடியை ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ லைன் பை லைனாக என்னென்ன யூஸ் பண்ணணும், என்னென்ன டேகு, அதுக்கு என்ன யூஸ்ன்னு நான் அப்படியே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிக். அதோட அவுட்புட் வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல முடியும். அதனால் நான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். பிக்னா பிக் டெக்ஸ்ட். க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா லைன் பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னால் ரெண்டோட யூசேஜுமே ஒன்று தான். அப்போ தான் நம்மளுக்கு கீழ் லைன் பை லைனாக வரும். இப்போ இது முடிச்சதும் இதுக்கான அடுத்த லைனில் வரும். பேராகிராஃப் டேகை விட லைன் பிரேக் டேக் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அது க்ளோஸ் பண்ணது இல்லை. ஸோ நம்ம லைன் பிரேக் டேக் யூஸ் பண்ணலாம். இதான் வந்து இட்டாலிக்கான டேக். ஐ மட்டும் நம்ம ஐ போட்டால் போதும். இட்டாலிக் டெக்ஸ்ட். அட் ஸ்மால் டெக்ஸ்ட். strong. ஸ்ட்ராங் அப்புறம் சப்ஸ்கிரைப்டு டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க அதை. சாரி, சப்ஸ்கிரிப்டட் டெக்ஸ்ட். இது சப்ஸ்கிரைப்டு இல்லை, சப்ஸ்கிரிப்டட் டெக்ஸ்ட். அடுத்தது எஸ்யூபி. இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட். நான் ஒன்றுக்கு என்ன டேக் கொடுத்துருக்கணும் அது மாதிரியே அதுக்கான அவுட்புட்டும் இருக்கும். நான் எப்படின்னா இட்டாலிக் டெக்ஸ்ட் வந்து இட்டாலிக்கில் இருக்கும், போல்டு டெக்ஸ்ட் போல்டாக இருக்கும். அந்த மாதிரி பி தான் போல்டு டெக்ஸ்ட்.
அடுத்தது இன்சர்ட் இன்ஸ் அப்படிங்கிற INS அப்படிங்கிறது இன்சர்டட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கான HTML டேக். லாஸ்டா deleted text. மோர் தென் ஒன்று இருக்கு. என்னன்னா அண்டர்லைன் டெக்ஸ்ட். நம்ம டெக்ஸ்ட் கீழே அண்டர்லைன் பண்ண யூஸ் ஆகுது. அதுதான் அண்டர்லைன் டெக்ஸ்ட். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாடியை க்ளோஸ் பண்ணிடுவோம். HTML-ஐயும் க்ளோஸ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டேன். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். நம்ம ஓப்பன் பண்ண டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஸோ இதுதான் அவுட்புட்டு. அவுட்புட் உங்களுக்கு கிளியராக தெரியும். இது அவுட்புட்டு. நம்ம டைப் பண்ண கோடிங் வந்து அதை ஒரு பக்கம் வச்சுப்போம். ஓகே, இப்போ இதில் பிக் டெக்ஸ்ட், இதில் வந்து பிக் டெக்ஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பிக்குங்கிற டேக். டெக்ஸ்ட் வந்து பிக்காக இருக்கும், அதாவது ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசாக இருக்கும், போல்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டெக்ஸ்ட்டு, அதான் பிக் டெக்ஸ்ட்டு. செகண்டாக யூஸ் பண்ணியிருக்கிறது ஐங்கிற டேகு, இட்டாலிக் டெக்ஸ்ட்டு. அதாவது MS வேர்டில் டைப் பண்ணுறப்ப இட்டாலிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பண்ணதும் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து HTML-ல வந்து ஃபாண்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இட்டாலிக் டெக்ஸ்ட்டு. இப்போ அதோட அவுட்புட்டில் பார்த்தோம்னா அதே மாதிரி டெக்ஸ்ட்டு கொஞ்சம் கிராஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்மால் டெக்ஸ்ட். அது வந்து பிக் டெக்ஸ்ட்டை விட ஸ்மால் டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சைஸ் டிஃபர் ஆகும். அதுக்கு ஸ்மாலுங்கிற டேகை நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கே பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும். பிக் டெக்ஸ்ட்டுக்கும் ஸ்மால் டெக்ஸ்ட்டுக்கும் ஃபாண்ட் சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்ட்ராங் டெக்ஸ்ட்டுங்கிறது பிக்காகவும் இருக்கும், அந்த ஃபாண்ட்டு போல்ட்டாகவும் இருக்கும். நல்லா உள்ள டெக்ஸ்ட் லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டெக்ஸ்ட்டு நல்லா தெரியும் நம்மளுக்கு. ஆக்சுவலாக சப்ஸ்கிரிப்டட் டெக்ஸ்ட்டுக்கும் சூப்பர் ஸ்கிரிப்டட் டெக்ஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் எழுதிருக்கணும். அதை நம்ம ஒன்றும் எழுதாதனால நம்மளோட ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல. இப்போ நான் பக்கத்தில் வந்து சேனல் நேமு டேகுக்கு முன்னாடி நான் சேனல் நேமை யூஸ் பண்ணுறேன். ரெண்டுத்துலேயுமே இதில் வந்து மாற்றி எழுதிட்டேன். ஓகே, யூஸ் பண்ணிட்டேன். SUB-யை க்ளோஸ் பண்ணவே இல்லை, அதை நம்ம இதில் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ரீலோட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரே வாண்டுங்கிற சேனல் பேர் தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ சப்ஸ்கிரிப்டட் டெக்ஸ்ட் வந்து வாண்டுங்கிற பேருக்கு கீழே இருக்கும், ஆனால் சூப்பர் ஸ்கிரிப்டட் டெக்ஸ்ட் வந்துட்டு வாண்டுங்கிற பேருக்கு மேலே இருக்கும். இதுதான் சப்புக்கும் SUP அப்படிங்கிற ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு போல்டு டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் வந்து போல்டாக இருக்கும், இதுதான் போல்டு டெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இன்சர்டட் டெக்ஸ்ட். இன்சர்டட் டெக்ஸ்ட்டும் அண்டர்லைன் டெக்ஸ்ட்டும் ஒன்று தான். ரெண்டுமே வந்து கீழே அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். டெலிட்டட் டெக்ஸ்ட்டில் மட்டும் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அண்டர்லைன் பண்ணியிருக்கும். ஸோ அதாவது அடிச்சிருக்க மாதிரி அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் நீங்கள் அடிச்சிருக்கீங்க, எரேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி காட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நோ ஸ்மோக்கிங் அந்த மாதிரியான இதெல்லாம் எழுதுகிறப்ப அதில் வந்து அடிச்சிருக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணணும்னா டெலிட்டுங்கிற இந்த டேகை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கில் உள்ள டேக்ஸ். இதை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பல டிஃப்ரென்ஸில் இந்த மாதிரி அவுட்புட்டை கொண்டு வந்துடலாம். ஓகே.